வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 92 அதிகாரம் 10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உயர்வு இல்லாத சூழ்நிலை. தாவீதுடைய வாழ்க்கையில உயர்ந்தது போல தோன்றினது, ஆனாலும் திரும்ப அவருடைய கொம்பு உயர்த்தப்படாமல் அப்படியே மட்டுப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் தாவீது இந்த 92 சங்கீதத்தில் இப்படி சொல்றாரு, என் கொம்பை உயர்த்துங்க, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துங்க. காண்டாமிருகம் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பலத்தை குறிக்கிறது, அதனுடைய திறமையை குறிக்கிறது. அதனுடைய காட்டிலே வாழ்கிற எல்லா மிருகத்தை பார்க்கிலும் காண்டாமிருகத்திற்கு ஒரு பலன் தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த முரட்டுத்தனத்தை கொடுத்திருக்கிறார், யாருக்கும் பயப்படாத ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் தாவீது இவ்விதமாய் எழுதுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும், புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். 12 சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களைப் போல வளருவான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை, ஆசீர்வாதமே வர மாட்டுகிறது என்று சொல்லுகிறோம். இங்க நீதிமானாய் வாழுகிற பொழுது பனை மரத்தை போல செழுமையாய் வாழ முடியும் என்று சொல்லுகிறது. 13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள். 15 சொல்லுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியுமாயிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது உயர்வு வருகிறது? நீதிமானாய் வாழுகிற போது உயர்வை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நீதிமானாய் நீங்கள் நடக்கிற பொழுது உடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிடுகிறார். 112 சங்கீதத்திலே 9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எப்பொழுது உயர்த்தப்படுகிறது கொம்பு? மகிமையாய் எப்பொழுது உயர்த்தப்படுகிறது? ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது, தரித்திரர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நிச்சயமாய் உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படும். கொம்பு என்று சொல்லுகிற பொழுது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, ஒரு அரசாங்கத்தை அந்த குறிக்கிறது, ஒரு ராஜாங்கத்தை குறிக்கிறது, உங்களுடைய அதிகாரத்தை குறிக்கிறது, உங்களுடைய திறமைகளை குறிக்கிறது கொம்பு. அப்போ 1 பேதுரு 5 அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். எப்பொழுது நமக்கு உயர்வு வரும்? அவருடைய பலத்த கைக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக நாம் அடங்கியிருக்கிற பொழுது, தான் இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் புஸ்தகத்தில் 3 அதிகாரம் 30 வாசிச்சு பாருங்க. ராஜா அவனை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வைத்தான். தானியேலை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அதனுடைய பாபிலோன் ராஜா, எந்த ராஜா தானியேலை சிறையில வைத்தார்களோ, எந்த ராஜா சிங்கக்கபில போட்டார்களோ, அதே ராஜா பாபிலோன் தேசத்துக்கு அதிகாரியாய் உயர்த்துகிறார். காரணம் அவனுடைய ஜபம், தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபம், ஆண்டவரோடு இணைந்திருப்பது, ஆண்டவரோடு ஜெபித்திருப்பது. தேவனுடைய பலத்த கைக்குள்ளாய் அவன் அடங்கியிருந்தான். அடிமையாய் வாழ்ந்த சூழ்நிலையில கூட தானியேல் அங்கே ஜெபிக்கிறவனாயிருந்தான். அவருடைய வாழ்க்கை அடிமையாயிருந்த சூழ்நிலை. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருக்க வேண்டும், அப்பொழுது கொம்பு உயரும். நம்ம பயப்பட தேவையில்லை. என்னாகமம் புஸ்தகம் 23 அதிகாரம் 22 வாசித்து பாருங்கள். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள்
அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கிற பொழுது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுத்தார். அது எப்படிப்பட்ட பலனாம்? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலனை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே அடிமைத்தனத்திலிருந்து மீடும் பொழுது ஒரு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். ஆகினால்தான் தாவீது அந்த காண்டாமிருகத்திற்குரிய கொம்பை போல உயர்த்த, ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும் காண்டாமிருகத்துக்கு, தன்னுடைய மூக்கில் இருக்கும் அந்த கொம்பு. அது என்ன பண்ணுமா? முட்டி துரத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறது. என்னாகும் 24ஆம் புஸ்தகத்தில் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்களுடைய அம்புகளை எய்தார்கள். சத்துருக்களை பட்சிக்கிற ஒரு வல்லமை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அது எலும்புகளை நொறுக்கிற வல்லமை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட பலனை கொடுத்தார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகினால உங்களுடைய கொம்பு உயரும், நிச்சயமாய் உயரும். உங்களுடைய பலனை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். எரேமியா என்னாகமம் 23:23 வாசிக்கிற போது, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. ஆகினால நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் கொம்பு நிச்சயமாய் உயரும். யாரும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறார், அவருடைய தயவினாலே கொம்பு உயரும். நீரோ அவர்களின் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். ஆண்டவர் நம்முடைய பலத்தின் மகிமையாயிருக்கிறாரா, அவருடைய தயவினாலே கொம்பு உயரும். எப்படி கொம்பு உயரும்? தேவனுடைய தயவு. அது எப்படிப்பட்ட தயவு? தயவு எப்படி நமக்கு கிடைக்கும்? நீதிமொழிகள் 11:27 வாசிச்சு பாருங்க. நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயவை பெறுவான். நன்மையாய் நீங்கள் நடக்கிற பொழுது தீமை தேடுகிறவன் தீமையை பெறுவான். நன்மையை ஜாக்கிரதையாய் தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்கணும். அந்த நன்மையை பெறும்படி ஜாக்கிரதையாய் தேடணும். அப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து தயவு கிடைக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நல்லவன் கர்த்தரிடத்திலே தயவை பெறுவான். நல்லவனாய் வாழும்போது நீங்கள் தயவை பெற முடியும். துர்சிந்தை உள்ளவனுடைய மனுஷனோ ஆக்கினைக்கு தப்பான். துர்சிந்தை இருக்கக்கூடாது. நல்லவராய் வாழும்பொழுது கர்த்தரிடத்திலே தயவை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நற்புத்தி தயவை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. நல்ல புத்தி தயவை உண்டாக்கும். நல்ல சிந்தை தயவை உண்டாக்கும். நீதிமொழிகள் 19:22 சொல்லுது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயவு. நமக்கு ஆசைகள் பல விதத்தில் இருக்கலாம். எங்க நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்றாரு, நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசையே நமக்கு தயவை உண்டாக்குகிறது. அதனால கர்த்தருடைய தயவினாலே நன்மை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய தயவினாலே நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. எப்பொழுது நம்ம கொம்பு உயரமா? சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவருடைய கொம்பு உயர்த்தப்படும். கர்த்தருடைய நாமம் உயர்ந்த நாமம். அந்த நாமத்தினாலே கொம்பு உயர்த்தப்படும். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கொம்பு உயர்த்துவதற்கு கர்த்தருடைய நாமம். அங்கே கோலியாத்தோட சண்டைக்கு போகிறாரு. 1 சாமுவேல் 17:45 சொல்லுது. கோலியாத்தை பார்த்து தாவீது விதமா சொல்றாரு, நீ பட்டயத்தோட ஈட்டியோட கேடயத்தோட என்னோட வருகிற சண்டை போடுறதுக்கு, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவன், அவருடைய நாமத்தினாலே வருகிறேன். அப்ப கர்த்தருடைய நாமத்துல நமக்கு துருகம், அது நமக்கு பலனா இருக்கிறது.
அந்த நாமத்தினாலே அவன் ஜெயம் எடுக்கிறான் பாருங்க. கோலியாத்தை வீழ்த்துறான், கோலியாத்தை வெட்டி வீழ்த்துகிறான் பாருங்க. அப்பொழுது தாவீதுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. ஜனங்கள் எல்லாம் பாடுகிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில கொம்பு உயராமல் இருந்த தாவீது இன்றைக்கு அவனுடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. அது நிமித்தம் அவன் ராஜாவாய் மாறுகிறான். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்கு ராஜாவாய், சமஸ்தானத்திற்கு ராஜாவாய் மாறுகிறான். அப்போ நீங்க இன்னைக்கு உங்களை உயர்த்துவது கர்த்தருடைய நாமம். மூன்றாவதாக எப்பொழுது கொம்பு உயரும்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்னாளுடைய கொம்பு எப்படி உயர்கிறதா? ஜெபம் பண்ணுங்கிறாங்க. அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள்ளே உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பினாலே சந்தோஷம். அன்னாளுக்கு தெரிஞ்ச சம்பவம். அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, சோர்ந்து போனால், துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய கொம்பு உயராமலே இருந்தது. அவரை மனமடிவாக்கி கொண்டே இருந்தார்கள். ஒரு நாளிலே தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அன்னாள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. ஜெபம் அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. ஜெபம் அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. அவருக்கு நல்ல ஒரு, எப்படி ஜெபிச்சாலாம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற போது மனம் கசந்து அழுதார். ஆண்டவருடைய பாதத்திலே மனம் கசந்து அழுதார். இரண்டாவதாக சொல்லுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, அவர் மூன்றாவதாக, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கதறினார். நான்காவதாக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினார். ஐந்தாவதாக இருதயத்திலே கர்த்தரோடு பேசினார். 15ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சன்னிதானத்திலே தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றினார். இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். ஆகினால்தான் அவருடைய வாழ்க்கையில உயர்வு. இன்னைக்கு நான் சொன்னேன், எதனாலே உயர்வு? கொம்பு உயரும், கர்த்தருடைய தயவினாலே கொம்பு உயரும், கர்த்தருடைய நாமத்தினாலே கொம்பு உயரும், மூன்றாவதாக ஜபத்தினாலே கொம்பு உயரும். எப்படி உயர்த்த சொன்னாரு? அது நல்ல ஸ்ட்ராங்கான, எப்படிப்பட்ட கொம்பு? காண்டாமிருகத்தின் கொம்பை போல மிகவும் ஸ்ட்ராங்கான, வலிமை நிறைந்த ஒரு கொம்பாக. அப்படிப்பட்ட உயர்வு, புதிய அபிஷேகம். எனக்கு இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, புதிய விதமான அபிஷேகத்தால் என்னை நிரப்பும். பழைய அபிஷேகம் வேணாம், புதிய அபிஷேகம். சங்கீதம் 133 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அங்கே ஆரோனுடைய சிரசிலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, அவனுடைய தாடியில வடிகிறது, அவனுடைய அங்கியில இறங்குகிற நல்ல தைலம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த அபிஷேக தைலத்தை செய்யறாங்க. என்னெல்லாம் கொண்டு செய்யறாங்க? யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, வீட்டுல வாசிங்க. அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சுத்தமான வெள்ளை போலம், கருவாப்பட்டை, கந்த வசம்பு, இலவம் பட்டை, ஒலிவ எண்ணெய், அபிஷேக தைலம். இதை செய்வதற்கு இது 5 விதமான காரியத்தை கொண்டு நன்றாய் இடித்து இந்த அபிஷேக தைலம் செய்யப்படுகிறது. இதைதான் தாவீது சிரசில ஊற்றப்பட்டாங்க. ஆரோனுடைய சிரசில ஊற்றப்பட்டது இந்த அபிஷேகம், சவுலுடைய சிரசில ஊற்றப்பட்டது. இன்றைக்கு நீங்க உங்களுடைய புதிய அபிஷேகம், அப்போஸ்தலர் நாட்களிலே 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அது ஒரு நிரப்புகிற அனுபவம். 3ஆம் வசனத்துல ஒவ்வொருவர் மீதும் வந்து அந்த அபிஷேகம் அமர்ந்தது. அப்போஸ்தலர் 2:17 வாசிங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது குமாரத்திகள் சொப்பனம், வாலிபர்கள் தரிசனம், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே
என்னை நான் புதிய அபிஷேகத்தினாலே நிரப்பும், புதிய வல்லமையினாலே என்னை நிரப்பும், புதிய புதிய கிருபையினாலே என்னை நிரப்பும், புதிய அபிஷேகம் என் மேலே கடந்து வரட்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை நிரப்புவார். ஏன் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் இந்த அபிஷேகம்? இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் ஜெபித்தார்கள். பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் இருக்கிற பொழுது உங்கள் மேல ஒரு அபிஷேகம். ஏன் இந்த அபிஷேகம் தேவைப்படுகிறது? ரோமர் 8:20 சொல்லுது, பலவீனத்திலே இந்த அபிஷேகம், இந்த வல்லமை நம்மை பலவீனத்திலே தாங்குகிறதா இருக்கிறது. 1 யோவான் 2:27 சொல்லுது, அவன் அந்த அபிஷேகம் நம்மை போதிக்கிறது. ரோமர் 8:14 சொல்லுது, இது இந்த அபிஷேகம் நம்மை பிள்ளைகளாய் மாறுகிறோம். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே புதிய அபிஷேகத்தாலே என்னை நிரப்பும், புதிய வல்லமையினாலே நிரப்பும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தாவீது சொன்னது பிரகாரம் சொல்லுங்க, ஆண்டவரே என் கொம்பு உயர்த்தப்படட்டும், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவ வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும், தேவ அபிஷேகம் அளவில்லாமல் நிரப்பப்படுவதாக, தேவ அக்கினி ஊற்றப்படுவதாக. நம்முடைய கிருபை நிரப்பட்டும், நம்முடைய அபிஷேகம் நிரப்பட்டும், அளவில்லாத நம்முடைய வல்லமை நிரப்புவதாக. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும், சுகமாக்குற அக்கினி இறங்கட்டும், எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும், எல்லா கிரியைகளும் எரிந்து சாம்பலாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யப்பா, கர்த்தர் விடுவிப்பீராக. ஒவ்வொருவரையும் விடுவீங்க, வியாதியிலிருந்து விடுவீங்க, பிரச்சனையிலிருந்து விடுவீங்க, போராட்டத்திலிருந்து விடுவீங்க. நிச்சயமாய் தேவ மகிமை, தேவ வல்லமை அளவில்லாமல் நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. கிருபைக்குள்ளாய் மூடி பாதுகாத்துக் கொள்ளுப்பா. இப்படி சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்க. சத்ருவின் போராட்டங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது விலகட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும், கிட்னி பிராபங்கள் சரி செய்யப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் லிவர் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை, தைராய்டு மாறட்டும், நீர்க்கட்டிகள் உடையட்டும், பிள்ளை பாக்கியம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே எல்லா தடைகள் மாறட்டும், ஒரு பெரிய அற்புதம். எல்லா மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்படட்டும், சூனியத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், மந்திரத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் தொடர்ந்து இந்த நித்தியம் டிவியில வல்லமையின் விடுதலை நேரத்தை பார்க்க மறவாதிருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதிருங்கள், உங்கள் கொம்பு உயர்த்தப்படும், உங்களுக்கு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால நிரப்புவார். God bless you all. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசிந்தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.
கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ பத்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரியதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை